அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்சய திருதி அன்று தங்கம் வாங்க வேண்டிய நேரம், அட்சய திருதிய திதி எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான பதிவை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அட்சய திருதியை திதி எப்போது ஆரம்பிக்குது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நமக்கு 19 ஏப்ரல் 19 20 அட்சய திருதிய தினம் இருக்குது. 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 திங்கட்கிழமை காலை 11:15 வரை அட்சய திருதிக்குள்ளே திருதியே திதி நேரம் இருக்குது. இப்போ 2 நாட்களுமே பார்த்திங்கன்னா நம்ம தங்கம் வாங்கலாம், ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். இப்போ அந்த 2 நாட்கள்லையுமே தங்கம் வாங்கணும் நினைப்பவர்கள் எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினா நம்ம திரும்ப திரும்ப வாங்குவதற்கான யோகம் அமையும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை 1:30 திருதிய திதி ஆரம்பிக்குது. மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரை நம்ம இந்த 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு குளிகை நேரம். அந்த நேரத்தில் திருதிய திதியும் மற்றும் குளிகை நேரமும் சேர்ந்து இருப்பதனால இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப வாங்குவதற்கான யோகம் அமையும். 3 மணிலேருந்து 4:30 இருக்குது. அதில் கட்டாயமாக 3:15 4:15 வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் மறுநாள் திங்கட்கிழமை 11:15 வரை நமக்கு அட்சய திருதிய திதி இருக்குது. காலை 9:30 10:30 வாங்குவது சிறப்புக்குரிய நேரம், அட்சய திருதிக்கான நேரம். இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் பல மடங்கு பிறகும். ஞாயிற்றுக்கிழமை வாங்கும் நினைப்பவர்கள் மதியம் 3 மணிலேருந்து 4:30. அதற்கடுத்து நம்ம வாங்கலாம், நல்ல நேரம் தான். இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த நேரம் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது. இந்த நேரம் அடுத்து ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 to 10:30. அடுத்து நம்ம மதியம் 1:30 நம்ம வாங்கலாம், அதுவும் வாங்கலாம், ரொம்ப நல்லதாம். இருந்தாலும் திருதிய திதி இவ்வளோ நேரம் இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளே வாங்குங்க. வாங்க முடியாதவர்கள், இந்த நேரத்தில் வாங்க முடியாதவர்கள் சாயங்காலத்துக்குள்ளே, திங்கட்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே வாங்கிக்கலாம். ஓகே, இது தங்கம் வாங்குவதற்காக இருப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதாவது தங்கம் வாங்கணும் பிளான் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ விற்கிற விலைக்கு தங்கம் வாங்குவது மிக மிக கடினமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படும். 1 கிராம் வாங்கினாலே நமக்கு குறைஞ்சபட்சம் செய்கூலி சேதாரத்தோட 20,000 கட்டாயமாக தேவைப்படும். ஒரு 2 கிராம் வாங்கினாலே 50,000 நமக்கு இப்போ தேவைப்படுது. அந்த அளவுக்கு விலைவாசி போய்கிட்டு இருக்குது. இப்படி நமக்கு விலைவாசி போய்கிட்டு இருக்கையில் நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் முடிந்தால் வெள்ளி கூட வாங்கலாம். அப்படியும் முடியல அப்படின்னு வெள்ளியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக ரேட்டு தான் போய்கிட்டு இருக்குது. வாங்க முடியாதவர்கள் ஒரு மஞ்சள் பொடி பாக்கெட்டு, ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு வாங்கிக்கோங்க. இது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. வாங்கி வைத்து நீங்கள் பூஜை ரூமில் வச்சு சுவாமி கும்பிடுங்க. அதாவது இந்த வருடம் தங்கம் வாங்குவதற்கான அமைப்பு இல்லாட்டாலுமே அடுத்த வருடம் நான் நிச்சயமாக 1 கிராமாவது நான் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கல்லுப்பை மஞ்சளை வைத்து பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வாங்குவதற்கான அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதே போல் நகை சீட்டு போடணும்னு நினைப்பவர்கள் இந்த நாளில் போய்ட்டு நகை சீட்டு போட்டுவாங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நகை சீட்டு இன்னமும் அதிகமாக நீங்கள் போடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அதே போல் அட்சய திருதி அன்று யாருடைய பூஜையை நம்ம சிறப்பாக பண்ண வேண்டும், யாருக்கு வழிபாடு சிறப்பாக பண்ண வேண்டும் அப்படின்னா, குலதெய்வத்தை பூஜையை நம்ம பண்ணலாம். மற்றும் மகாலட்சுமி தாயார் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்காக லக்ஷ்மி தாயார் பூஜை செய்வது அவ்வளோ விசேஷமான பலன் கொடுக்கும். திருதிய திதி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய திதி. எப்படி நமக்கு சதுர்த்தி திதி விநாயகருக்கு, சஷ்டி திதி முருகனுக்கு இப்படி இருக்குது இல்லையா, அதே போல் திருதிய திதி லக்ஷ்மி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கெலாம் உரிய திதி. இப்போ இந்த திருதிய திதி என்று லக்ஷ்மி தாயாரை நம்ம வணங்கினாலே பெருகும். திருதியை அப்படின்னாலே பெருகக்கூடியது, 3 மடங்கு நமக்கு பெருகக்கூடியது. அதனால தான் அட்சய திருதி அன்று நம்ம நகை எடுத்தோம் அப்படின்னா அது பெருகும் சொல்கிறது காரணம். திருதியை நமக்கு பல மடங்கு அது பெருகும் அப்படிங்கிறதுக்காக. அந்த நாளன்று உங்களால் என்ன முடியுதோ ஒரு புதிய ஆடை கூட நீங்கள் வாங்கலாம். எதுனா ட்ரெஸ்ஸு வாங்கணும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த நாளன்று வாங்கலாம். இல்லை ஏதேனும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை புதிதாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளன்று வாங்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நமக்கு என்ன வாங்க முடியுதோ, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை இந்த நாளன்று வாங்குங்க. நம்ம கல்லுப்பு மஞ்சள் வாங்கினால் கூட போதும், வெல்லம் வாங்கினால் கூட போதும்.
நிச்சயமாக அடுத்த அட்சய திருதிக்கு நகை வாங்குவதற்கான யோகம் அந்த இறைவன் நமக்கு கொடுப்பாரு. இப்போ சரி, நீங்கள் வந்து இப்போ கல்லுப்பு மஞ்சள்லாம் வாங்கி வச்சிட்டிங்க. மகாலட்சுமி தாயாருக்கு வந்து சிவப்பு நிறப்பூக்களான தாமரை பூ இருக்கு இல்லையா, தாமரை, நீங்கள் வந்து மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, இந்த பூக்களில் வைத்து அலங்காரம் செய்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிக மிக சிறப்புக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ப்ளஸ் திங்கக்கிழமை 2 நாளுமே அட்சய திருதி கொண்டாட்டம் நாள் தான். இந்த 2 நாட்களுமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு பூஜை செய்து இந்த நாளன்று உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா செல்வமும் பெருக வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பூஜை வந்து எந்த நேரத்தில் பண்ண வேண்டும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து நீங்கள் திங்கட்கிழமை காலை 11 மணி வரை அட்சய திருதிக்கான பூஜையை சிறப்பாக நீங்கள் செய்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 to ஒரு 8 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுட்டு பிற திங்கக்கிழமை காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இருந்து காலை 11 மணி வரை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் அட்சய திருதிய பூஜையை சிறப்பாக பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியமாக பால் பாயாசமோ இனிப்பு வகையானது பண்ணுங்க. பாசிப்பருப்பு பாயாசம் சொல்லுவாங்க இல்லையா, இது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இதை நீங்கள் வைக்கலாம். சரி, இது என்னால் வைக்க முடியல அப்படின்னா கட்டாயமாக இனிப்பு வந்து பூஜையில் வைங்க. இனிப்புங்கிறது கல்கண்டு, நம்ம சுகர், அதாவது வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம், நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம், ஏதேனும் இனிப்பு வகையானதை நீங்கள் பூஜை ரூமில் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த நாளன்று பார்த்தீங்க அட்சய திருதி நாளன்று நீங்கள் வந்து பட்டு சரி உடுத்தி நீங்கள் பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது. லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். மல்லிகைப்பூ பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். உருளி பாத்திரம் இருக்கு இல்லையா, உருளி பாத்திரம் இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் நல்லா தண்ணீர் விட்டு பன்னீர் கொஞ்சம் சேர்த்து பன்னீர் பூ, அதாவது நம்ம ரோஜா பூ, ரோஜா பன்னீர் ரோஜா சொல்லும் இல்லையா, அந்த பூக்களெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஹாலில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டு மஞ்சள்லாம் சேர்த்துக்கோங்க, மிக மிக நல்லது. நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் முடிஞ்ச மாவிலை தோரணம் கூட கட்டலாம், இருந்தால் கட்டிக்கோங்க. மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வைத்து உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு செய்துக்கோங்க. மற்றும் மகாலட்சுமி தாயார் இஷ்ட தெய்வ வழிபாடுலாம் செய்வது ரொம்ப சிறப்பு. பெருமாளுடைய வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி தாயார் கோவிலுக்கு போயிட்டு வருவது மிக மிக நல்லது. நமக்கு இந்த அட்சய திருதி அன்று எல்லா வளமும் பெறுவதற்காக இந்த நாளன்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லா சகலமும் நமக்கு கிடைக்கும். தங்கம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாள் சிறப்பு இல்லை, எல்லாருக்குமே இது சிறப்புக்குரிய நாள் தான். அட்சய திருதி நமக்கு பெருகும். நமக்கு அட்சய பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு வந்து எடுக்க அதில் வந்து உருவாகிட்டே இருக்கும். அதான் அட்சய பாத்திரம் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு அந்த பாத்திரத்தில் வந்து குறை இல்லாமல் நமக்கு இருக்கும், பெருகிட்டே இருக்கும். அதே போல் நம்ம இல்லத்தில் வந்து தனமும் தானியமும் செல்வாக்கு எல்லாமே வந்து குறையாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அட்சய திருதியை பூஜை பண்ணணும். அது அந்த காலத்தில் வந்து அதை நகையாக மாற்றிட்டாங்க, நகை வாங்குவதற்காக மாற்றிட்டாங்க. இந்த திருதியை வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு கதைக்கு தான் சம்மந்தப்பட்டதாக இருந்ததும் அது அப்படியே நகை வாங்குறதுக்கான அந்த ஒரு அமைப்பு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதனால் நகை வாங்கினாலும் நமக்கு நல்லதான், ஏன்னா பெருகும் அப்படிங்கிறதுக்காக. இறை வழிபாடு செய்வதும் நமக்கு அந்தளவுக்கு சிறப்புக்குரியது. செல்வத்திற்காக நம்ம இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் முடிந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.